தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்தில் முதல் வக்ரகதி அடைய போகிறார். அந்த வக்ரகதியில் தான் பயணம் செய்யவும் போகிறார். அப்படிங்கும்போது சனி வக்ரம் அடையினால் சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் நன்மையான காலங்களும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகளையும் உண்டாக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் ஏற்பட போகின்றது. 2.5 வருடத்துக்கு ஒரு முறை ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார். அந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வகையில் ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசி வக்ர காலத்தில் தொழில் இருந்த வந்த பாதிப்புகள் குறையும், பணம் கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடிகளிலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா உங்களுக்கு இப்போது 7.5 சனி, உங்களுக்கு 7.5 சனி காலமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன முன்னேற்றங்கள் நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களையும் மீனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுடைய மனசில் மகிழ்ச்சி, உடலில் உற்சாகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கோச்சார பலனை மட்டும் பார்க்கக்கூடாது. நட்சத்திர வாரியாக இப்போது தசாபுத்தி பலன்களே நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைவான துல்லியமான கணிப்புகளை கணித்து முழுமையாக கொடுத்துள்ளேன். இதை பார்த்து பயன்பெறுங்கள். இதுவரைக்கும் ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்களாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த பதிவினை முழுமையாக பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியோட நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 19 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 13 வருடங்கள் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுபடி அடுத்த வர புதன் திசை 17 வருடங்கள், 13 + 17 மொத்தம் 30 வயசு வரைக்கும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. இந்த 7.5 சனியோடைய தாக்கம் மீனராசிக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போத்துலேருந்தே பிரச்சனைகளை ஸ்டார்ட் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும். இந்த மீன ராசிக்காரங்க புதன் அப்படிங்கிறது மாரகாதிபதி திசை தான். இவர் ஒரு நல்ல திசையும் இல்லை, சனி திசையும் உங்களுக்கு ஃபேவரான திசை இல்லை. இந்த 30 வருஷம் வரைக்கும் கடுமையான நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. என்னங்க மேடம் நெகட்டிவாக ஆரம்பத்திலே சொல்கிறீங்க இந்த அப்படின்னு சொன்னால் இருக்குது, விஷயம் இருக்குது. அதை முழுக்க பாருங்கள். இந்த அது சனி வக்ரமானது உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சனி வக்ரம் ஆவார். அந்த வக்ரமான அந்த 4 மாதங்கள் பொருளாதார நெருக்கடி, சவால்கள்லேருந்து முன்னேற்றம், சவால்லேருந்து சாதனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் அதை மீறி முன்னேறக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இப்போது நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். போங்க மேடம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதிகமான கடன் இருக்குது, அதிகமான பிரச்சனை இருக்குது, நான் எப்படி மீண்டு வர போகிறேன்? தெய்வ வழிபாடு தவிர இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரீ பிளானுக்குதாக தான் ஜோதிடம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் எங்கெங்கே உஷாராக இருக்கணும், எங்கெங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், எங்கெங்கெல்லாம் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சாதனையும் படைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் திசை உங்களுக்கு எண்ணிலடங்கா துயரத்தை கொடுத்தாலும் அதை மீறி சாதனையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. புதன் நீசம் போனாலும், புதன் அஸ்தங்கமானாலும், வக்ரம் அடைஞ்சாலும் ரொம்ப நல்லது கொடுக்கும். பெரிய அளவில் மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் ரொம்ப நல்லதை கொடுக்கும் மீனராசிக்கு.
மீன லக்னமாக தனுசு லக்னமாக இருந்தாலும் இன்னும் நல்லது. புதன் வந்து நல்லது பண்ணலனாலும் மற்ற புதனுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். புதன் வந்து இந்த காலத்தில் நல்லது பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று மிதுன லக்னம் கன்னி லக்னமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. இருந்தாலும் மீன ராசிக்கு பெருசாக நன்மைகளை பண்ணாது. அடுத்தது கேது திசை 30-37 வாழ்க்கையுடைய தாத்ரியம் அதாவது ஒரு வாழ்க்கையோடைய உண்மையான நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் சிம்பிளாக இருந்தாலும் எப்படி இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க நம்ம என்ன ஐசோலேஷனாக பண்ண போகிறாங்க, ஏதாவது நோய் தொற்றா இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வந்து முழுக்க உங்களை தனிமைப்படுத்தி கடவுள் சிந்தனையை மூட்டி இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லற வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கும். என்னங்க இதெல்லாம் வந்து மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானதா, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உண்மையான ஞானம் கிடைக்கும். இந்த உண்மையான ஞானத்தை வைத்து தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவீங்க. அவ்வளோதான் தெரியும். அதை வச்சு பெருக்கவோ முன்னேறவோ உங்களுக்கு தெரியாது. அந்த கேது திசை அந்த உணர்த்தும், இது எப்படிப்பட்ட உலகம், என்ன மாதிரியான மனிதர்கள், எப்படி கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த ஸ்கோப் ஆஃப் லைஃப். அதுக்காக தான் அழகாக கேது திசைக்கு அப்புறம் சுக்கிர திசை கடவுள் வச்சுருக்கு. நாலேஜ் எம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தான் அடுத்தது நீங்கள் ஒரு பிஸ்னஸோ உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடியதாக அது தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த கேது திசை. அதுக்காக இத்தனை அடியா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இத்தனை அடி இருந்தாலும் நல்ல ரூபத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த கேது திசை. முழுக்க இறை வழிபாடு ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியிலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வருவீங்க. அடுத்தது சுக்கிர திசை 37 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் மிக நல்ல திசை. பொருளாதாரம் முன்னேற்றம் இந்த சனி வகிற காலங்கள்லாம் நடக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும். நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நிறைய சுக்கிர திசை வாரி கொடுக்க தான் வராரு சனி வகிரத்தில். இந்த சுக்கிர திசை மீன ராசிக்கு அவ்வளோ நல்லது பண்ணாது. மீன லக்னத்துக்கும் பண்ணாது, தனுசு லக்னத்துக்கும் பண்ணாது, மீன ராசிக்கும் பண்ணாது, தனுசு ராசிக்கும் பண்ணாது. அப்போ எந்த லக்னமாக இருக்கணும்? ரிஷப லக்னமாக இருக்கலாம், துலாம் லக்னமாக இருக்கு. ஏங்க துலாம் லக்னம் ரிஷப லக்னம் தான் இருக்கணுமா? மகர லக்னம் கும்ப லக்னம் இருக்குல்ல. ஆனால் இதுக்கு மீறி இன்னொன்று, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் அமைந்திருக்கிற இடம், அதை பொறுத்தே உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் அந்த சுக்கிர திசை 20 வருடங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த துன்பங்கள்லாம் புதன் திசை சனி திசையில் படுத்துச்சோ கேது திசையில் சுக்கிர திசை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். இந்த சனி வக்ரத்தில் இது இருந்ததுன்னா மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 4 மாதம் பயன்படுத்தி 4 வருஷம் கவலை எல்லாம் போகும். அடுத்தது சூரிய திசை 57லேருந்து 63 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை பொதுவாகவே சனி திசைக்கு ஆவாத ஒன்று, 7.5க்கு. ஆனால் இந்த சூரிய திசை வந்து சனி வக்ரத்தில் நல்லது பண்ணும். லோன் கேட்டால் லோன் கிடைக்கும், கவர்மெண்ட் விஷயத்துலேருந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த நேரத்தில் சில பேர் ரிட்டையர் ஆவாங்க. அந்த ரிட்டையர் ஆகிற பணமும் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுத்துரும். நிறைய இன்கம் டேக்ஸ் விஷயத்துலலாம் தள்ளுபடியாகும், மானியம் கிடைக்கும். நிறைய வீடு மனை கட்டுவீங்க. சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த 4 மாதம் அனுபவிப்பீங்க. அடுத்தது சந்திர திசை 63லேருந்து 73 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் ஃபாரின் போகிறது, மகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது இந்த 4 மாதங்களில் இருக்கும் சனி வக்ரங்கள். உங்கள் தொழிலை முன்னெடுத்து நடத்துவார்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிரும். மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நிறைய துன்பங்கள்லேருந்து விடுபட்டு இப்போ இன்பங்கள் தரக்கூடிய சில இனிமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். நெருடல்கள்லாம் மறைஞ்சு சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு கூடி வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஜாகிரதை கவனம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கணும். இந்த சூரிய திசை வந்து 6 சந்திர திசை 5 செவ்வாய் திசை அப்படிங்கிறது 2க்கும் 9க்கும் உடையவர். இவர் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதார நெருக்கடியும் கம்மி பண்ணிடுவார். அதே மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கொடுப்பார். இது வரைக்கும் உங்கள் அந்தஸ்து பெயர் அப்படிங்கிறது வார்த்தை மூலயமா ஒரு பெரிய மனுஷங்கிற பேர் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பாக்கியத்தை நடக்கக்கூடிய சில நன்மைகளும் இப்போது உங்கள் காலகட்டத்தில் நடக்கும். அப்படிங்கும்போது செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவே கண்டிப்பாக இருக்கும். ராகு திசை 80லேருந்து 98 வயசு வரைக்கும். இப்போ உடலும் மனதும் பெரிய அளவில் இயன்றாமல் கஷ்டப்படாமல்
இறை வழிபாடை நோக்கி அந்த ராகு திசை இருக்க வேண்டும். ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே உடல் அளவிலும் மன அளவிலும் பாதிக்காமல் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காமல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார். ராகு திசையில் உங்கள் ஜனன காலஜாதத்தில் யோக ராகுவாக இருந்தால் இந்த காலகட்டத்திலையும் அனுபவிக்க முடியலன்னா கூட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். யோக திசையாக இல்லாமல் அவயோகமாக இருந்ததுன்னா கூட இருக்கிறவங்களே காண போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருவார். சில பேருக்கு உடல்நிலையில் தொந்தரவு, மன அளவில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். என்னங்க பயமுறுத்துறீங்க? கண்டிப்பாக பயமுறுத்தலை. ராகு திசை அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அது உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் இந்த நேரத்தில் மனசும் உடலும் நல்லா வச்சுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். இறை வழிபாடு நோக்கியே உங்கள் மனசை செலுத்துங்க. இந்த ராகு திசை நன்மையை கொடுப்பார். இந்த ராகு திசை மட்டும் அல்லாமல் இந்த மீனராசி உத்திரட்டாதி இந்த 7.5க்கு என்னென்ன பண்ணலாம், உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்போது 200% அதில் உண்மை இருக்கும். அது துல்லியமாக கணித்து தரப்படும். அப்படி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும், ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோன்னு போட்டு ஜோதிட ஆலோசனைக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீ பிளானாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க நான் சொல்லிடுவேன். இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.